ஓகே, திருப்பி லாஸ்டா சொல்லிக்கொள்றேன். கணக்கிட்டு வழக்கல்னா கொடுக்கல் வாங்கல் ஒன்ற பிழையா பதிவு செய்யறது அல்லது கொடுக்கல் வாங்கல்ற இரட்டை பதிவை முழுமையா பதிவு செய்யறது இல்ல. ஒண்ணு பிழையா பதிவு செய்வான் அல்லது இரட்டை பதிவே பதிவு செய்ய மாட்டான். இதைத்தான் சொல்லுவோம் நார்மலா கணக்கிட்டு வழக்கல். கணக்கிட்டு வழக்குல ரெண்டா பிரிப்போம், வெளிக்காட்டாவலு வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டாவலுன்றா பரீட்சை மீது சமப்படும், வரவு தொகையும் செலவு தொகையும் சமனாக வரும், அங்க தொங்கல் உருவாகாது. ரெண்டாவது வெளிக்காட்டும் வலு, பரீட்சை மீது சமப்படாது, பரீட்சை மீது இணக்கத்துல பாதிப்பு ஏற்படும். அதாவது வரவு தொகையும் செலவு தொகையும் வித்தியாசமா வரும், வேறுபட்டு வரும். அந்த வேறுபடக்கூடிய தொகைய தொங்கல்னு நாங்க போடுவோம். இதுல பாருங்க, வரவுல 1000 தரப்பட்டிக்கு, செலவுல 500 தரப்பட்டிக்கு. எங்கிட்டு குறைவடையுது? செலவு பக்கம். அப்ப செலவு பக்கம் தொங்கல்னு போட்டு 500 போடுவோம். போட்டோம்னா இறுதியில 1000 சமனாக வரும். அப்ப வெளிக்காட்டும் வலுல கட்டாயம் தொங்கல் உருவாகும். எவ்வளவு பேசிக்கான விஷயம். அடுத்தது பார்க்கக்கூடியது வெளிக்காட்டா வலு என்னென்ன வகை காணப்படுது. முதலாவது விடுபடல் வலு அல்லது விடுபட்ட வலு, கொடுக்கல் வாங்கல் ஒன்றை முழுமையாக பதிவு செய்யாம இருக்கிறது. அதுக்கு நாங்க எப்படி திருத்துவோம்? சரியான இரட்டை பதிவை பதிவு செய்வோம். ரெண்டாவது ஈடு செய்யும் வலு, ஒரு கொடுக்கல் வாங்கல் ஒன்று இன்னொரு கொடுக்கல் வாங்கலை ஈடு செய்து. உதாரணமாக மின்சார கணக்குன்னு சொல்றது வரவு மீதி. நாங்க மின்சாரத்தை கொண்டு போயிட்டு வாடகையா பதிவு செஞ்சிட்டோம், அங்க வலு இடம் பெறுது, ஆனா சமப்படும். எப்படி சமப்படும்? மின்சாரமும் வரவு மீதி தான், வாடகையும் வரவு மீதி தான். எனவே ரெண்டுலையும் வரவு பதிகிறதால சமப்படும். மூன்றாவது கோட்பாட்டு வலு, கொள்கை தவறு, ஒரு மூலதன செலவை வருமான செலவா அல்லது வருமான செலவை மூலதனவா செலவா பதிவு செய்யறது. ஓகே, அடுத்து இரட்டிப்பு வலு, கொடுக்கல் வாங்கல் ஒன்றை இருமுறை பதிவு செய்தல். அதை எப்படி திருத்துவோண்டா, கூடுதலா பதிவு செஞ்சதை இல்லாமாக்குவோம். இரட்டை பதிவு எதிராக வைப்போம், ஒரு கொடுக்கல் வாங்கல் இல்லாம போகும். அடுத்தது கூட்டல் தவறு, நாளேடுகள்ல கூட்டி அல்லது குறைத்து பதிவு செய்தல். கூட்டி பதிவு செஞ்சா எதிராக பதிவு செய்வோம், குறைத்து பதிவு செஞ்சா சரியான தொகையை பதிவு செய்வோம். அடுத்து இறுதியா பார்க்க போறோம் கணக்கு மாறி பதிவு செய்தல் அல்லது பக்கம் மாறி பதிவு செய்தல். கணக்கு மாறி பதிவுன்னு சொல்றது கொடுத்த கழிவினை பெற்ற கழிவாக பதிவு செய்தல். ஒரு கொடுக்கல் வாங்கல இன்னும் ஒரு கொடுக்கல் வாங்கலா பதிவு செய்தல், அங்க தொங்கல் வராது. அடுத்தது பக்கம் மாறி பதிவு செய்தல், வரவு தொகையை செலவு தொகையா வைக்கிறது அல்லது செலவு பக்கத்துல வரவு வைக்கிறது. பக்கம் மாறி பதிவு செய்யறதுக்கு எப்பொழுதும் பெறுமதியானது இரட்டிப்பா வரும், பெறுமதி டபுளா வரும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கம் மாறி பதிவு செஞ்சா பெறுமதி இரட்டிப்பா டபுளா வரும். இவ்வளவு தான் வெளிக்காட்டா வலு. அடுத்தது பாருங்க வெளிக்காட்டும் வலு. வெளிக்காட்டும் வலுல வரக்கூடிய விஷயத்த பார்ப்போம். முதலாவது ஒரு பதிவினை மட்டும் பதிவு செய்தல். கொடுக்கல் வாங்கல் ஒன்றுல ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்யறது. அப்ப முதலாவது என்ன? ஒரு பதிவினை மட்டும் பதிவு செய்யறது. நாங்க வெளிக்காட்டும் வலுல பிரதானமா 2 தலைப்பு கீழே வகைப்படுத்துவோம். அதாவது கட்டுப்பாட்டு கணக்குல இடம்பெறக்கூடிய வலு, பொது பீரியட்ல இடம்பெறக்கூடிய வலு. ரெண்டாவது பரீட்சை மீதியில இடம்பெறக்கூடிய வலு. இப்படி ரெண்டா பிரிப்போம். கட்டுப்பாட்டு கணக்குல வரக்கூடியது, பரீட்சை மீதுல வரக்கூடியது, ரெண்டா பிரிப்போம். முதலாவது கட்டுப்பாட்டு கணக்குன்னு சொல்றது ஒரு பொது பீரியட்டில் தாக்கம் செலுத்தும் வலு. அதுல என்னென்ன வகைன்னு பார்ப்போம். முதலாவது கொடுக்கல் வாங்கல் ஒன்றுல ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்யறது. அப்போ ஒரு பதிவை மட்டும்தான் பதிவு செய்வோம், இது தொங்கல் உருவாகும். ஒரு பதிவு மட்டும் செஞ்சா தொங்கல் உருவாகும். கடன் விற்பனை, கடன்பட்டோர் கட்டுப்பாட்டு கணக்கு வரவு, விற்பனை கணக்கு செலவுன்னு பதிவு செய்யணும். இங்க ஒரு பதிவு தான் பதிவு செஞ்சுக்கோம், எனவே தொங்கல் உருவாகும். ரெண்டாவது பக்கம் மாறி பதிவு செய்தல். பக்கம் மாறி பதிவு செய்தல், கொடுக்கல் வாங்கல் ஒன்றுல வரவு பதிவை செலவாகவும் செலவு பதிவை வரவாகவும் பதிவு செய்தல். இது கட்டுப்பாட்டு கணக்கு, அந்த கணக்குல மாறி பதிவு செய்வோம். அப்படி பதிவு செஞ்சா தொங்கல் வரும். மூன்றாவது கூட்டி குறைத்து பதிவு செய்யறது. கூட்டி குறைத்து பதிவு செய்தல், அதாவது நீங்க அந்த குறிப்பிட்ட கட்டுப்பாட்டு கணக்குல பெறுமதியை கூட்டியோ குறைச்சோ வைப்பீங்க, எனவே தொங்கல் உருவாகும். எனவே முதலாவது 2 பதிவுல ஒரு பதிவை மட்டும் பதிவு செய்யறது, அல்லது பக்கம் மாறி பதிவு செய்யறது, அல்லது வரவை செலவாகவும் செலவை வரவாகவும் பதிவு செய்யறது. இதை சொல்லுவோம் கட்டுப்பாட்டு கணக்குல அல்லது பொது பீரியட்ல இடம்பெறக்கூடிய வலு. அடுத்தது பாருங்க பரீட்சை மீதியை கொண்டு செல்லும் போது இடம்பெறக்கூடிய வலுக்கள். இதுல என்ன வரும்? முதலாவது பரீட்சை மீதியை கொண்டு செல்லக்கூடாது, முதலாவது பதிவே செய்ய மாட்டோம்.
பரீட்சை மீதுல பதிவு இடம் பெறாது. இரண்டாவது, பரீட்சை மீதுல பக்கம் மாறி பதிவு செய்தல். மூன்றாவது, பெறுமதிகளை கூட்டி குறைச்சி பதிவு செய்தல். இவ்வளவுதான் பரீட்சை மீதுல இடம்பெறக்கூடிய ஒன்று. அப்ப சாதாரணமா பாத்துக்கோங்க, வெளிக்காட்டும் அளவுல ரெண்டு விஷயம் தான். பரீட்சை மீதிக்கு கொண்டு போகும்போதும் பொது பீரியட்ல இடம்பெறக்கூடிய வழக்கலும், இந்த ரெண்டு விஷயம் மட்டும்தான் வெளிக்காட்டும் அளவுல வரும். அதுல ரெண்டு கொடுக்கல் வாங்கல ஒன்ன சரியா பதிவு செய்வோம், இன்னொன்னு பதிவு செஞ்சிக்க மாட்டோம். அடுத்தது பக்கம் மாறி பதிவு செஞ்சுப்போம். அடுத்தது பெறுமதிகளை கூட்டி குறைச்சி பதிவு செஞ்சுப்போம். இவ்வளவுதான் வெளிக்காட்டும் வலு. பரீட்சை மீதிக்கு ஒண்ணு கொண்டு போய்க்க மாட்டோம், அல்லது பக்கம் மாறி பதிவு செஞ்சுப்போம், அல்லது பெறுமதிகளை கூட்டி குறைத்து பதிவு செஞ்சுப்போம். இவ்வளவுதான் பரீட்சை மீதிக்கு கொண்டு செல்லும் போது இடம்பெறக்கூடிய வழக்கல். சரியா? இதோட உங்களுக்கு கணக்கிட்டு வழக்கல் முழுமையா முடியுது. இது எல்லாத்தையும் எழுதிட்டு சேட்ல போடுங்க, நாங்க கேள்விக்கு போவோம்.